எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜெய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மள சுத்தி இருக்கிற பொய்கள பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம சின்ன வயசுலருந்து வளரும்போது நெறைய விஷயங்கள கேட்டிருப்போம். அது எல்லாமே உண்மை கிடையாது. நெறைய கேள்விகள் கேட்டிருப்போம். அந்த கேள்விகளுக்கு கிடைச்ச பதிலுமே வந்து நெறைய நேரங்கள்ல உண்மைகளா இருக்காது. சில நேரங்கள்ல உண்மைகளா இருக்கும். ஆனா பல நேரங்கள்ல பொய்களா தான் இருந்துட்டு இருக்கும். நம்ம நெறைய கேள்விகள் கேட்டிருப்போம். உலகம் ஏன் இப்படி இருக்கு? சில பேர் ஏன் பணக்காரங்களா இருக்காங்க? சில பேர் ஏன் ஏழைகளா இருக்காங்க? உலகம் எப்படி சுத்துது? உலகத்துல வந்து இருக்கிற பீப்பிளோட லைஃப் வந்து என்ன மாரி போயிட்டு இருக்கு? லைஃப் அப்படின்னு சொல்லப்படுறதுனா என்ன? அதுல ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அதுல இருக்கிற ட்ராஜடிஸ்லாம் எப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்க கேள்விகள் கேட்டிருப்போம். ஆனா, அந்த கேள்விகளுக்கு கிடைச்ச பதில்கள் எல்லாமே வந்து உண்மையா அப்படின்ற மாரி கேட்டீங்கன்னா, மிகப்பெரிய கேள்விக்குறி. நமக்கு மேல இருக்கிற பெரியவர்களா இருக்கலாம், பேரண்ட்ஸா இருக்கலாம், கொலீக்ஸா இருக்கலாம். எல்லாருமே ஒரு ஒரு ஆன்ஸர் சொல்லியிருப்பாங்க. இது இப்படிதான்ப்பா போணும், இப்படிதான் இருக்கணும், இந்த மாரி தான் நீ யோசிக்கணும்னு சொல்லிட்டு, அது எல்லாமே உண்மையா அப்படின்ற மாரி கேட்டீங்கன்னா, 100% அது உண்மை கிடையாது. அதுல பொய்களும் இருந்துட்டு இருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இத தாண்டி நீங்க யோசிக்கக் கூடாது. உங்க லைஃப் இப்படிதான் போணும். நீங்க பிஸியா இருக்கணும். இத தாண்டி நீங்க யோசிச்சு வேற மாரி திங்க் பண்ணி போக்கூடாது. நீங்க வந்து ஒரு கட்டுப்பாட்டுல இருக்கணும்னு சொல்லப்படுற காரணத்துக்காக இது மாரிலாம் செஞ்சிருப்பாங்க. அதெல்லாம் தாண்டி சில நேரத்துல அவங்களுக்கே பதில் தெரிஞ்சிருக்காது. ஏதோ ஒரு பதில் சொல்லணுமே அப்டி சொல்லப்படுற காரணத்துல நம்மகிட்ட பதில் சொல்லியிருப்பாங்க. ஆனா இது எல்லாமே நம்மள பிரெடிக்டபிளா வச்சுக்கிறதுக்காக. ஓகே உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டோம்னா, நீங்க இத தாண்டி யோசிக்க மாட்டீங்க. உலகத்தோட போக்குல நீங்க இப்டிதான் போவீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இல்லுமினாட்டி அப்டின்னு சொல்லப்படுற ஒரு டெர்ம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். உலகத்துல இருக்கிற முக்கியமான சில பணக்கார குடும்பத்தினர் வந்து மக்கள் சொசைட்டில இருக்க மக்கள் வந்து எப்படி யோசிக்கணும், எப்படி சாப்பிடணும், எப்படி டிரெஸ் பண்ணணும்னு சொல்லப்படுற விஷயத்த வந்து தீர்மானிக்கிறாங்க அப்படின்ற மாரி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த மாதிரி தான் நம்ம வளர்ந்த என்விரான்மென்ட்டா இருக்கலாம், நம்ம சுத்தி இருக்கிற பீப்பிளா இருக்கலாம், நம்ம என்ன மாரியான விஷயங்கள்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த நம்ம எப்படி திங்க் பண்ணணும்னு சொல்லப்படுற விஷயத்த யோசிச்சு வச்சிருக்கிறதால, சில பதில்கள் நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க. சில விஷயங்கள் நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க. ஆனா அது எல்லாமே உண்மை கிடையாது. ஸோ அதுல என்னென்ன மாரியான பொய்கள்லாம் இருக்குன்னு சொல்லப்படுற விஷயத்த தான் டீட்டெயிலா இன்னைக்கு இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். தேங்க்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் உங்களுடைய சப்போர்ட்க்கும், உங்க சஜஷன்ஸ்க்கும் இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பொய் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, எஜுகேஷன் இஸ் ஒன்லி த இன்டெலிஜென்ட் அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாங்க. நீங்க இன்டெலிஜென்ட்டான ஒரு பெர்சனா மாறணும். நீங்க ரொம்ப ஒரு திறமையான இன்டலெக்சுவலான பெர்சனா உங்கள டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் மட்டும் தான் ஒரே வழின்னு சொல்லியிருப்பாங்க. அது மிகப்பெரிய ஒரு பொய். எஜுகேஷன் வந்து ஒன் ஆஃப் த வெஹிக்கிளா இருக்கலாமே தவிர்த்து, இன்டெலிஜென்ஸ வளர்த்துக்கிறதுக்கு எஜுகேஷன் மட்டுமே போதாது. ரிப்போர்ட் கார்டு உள்ள நம்மளோட இன்டெலிஜென்ட் கிடையாது. நம்ம எடுக்கிற மார்க்க பொறுத்து நம்ம எவ்வளோ இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த டிசைட் பண்ண முடியாது. ஒரு விஷயத்த நம்ம படிச்சு எழுதி பாஸ் பண்ணிட்டோம், மார்க் வாங்கிட்டோம்னா, ஓகே நீ இன்டெலிஜென்ட் அப்படின்ற மாரி சொல்லிடுவாங்க. அது மிகப்பெரிய ஒரு பொய். ஏன்னா வந்து எஜுகேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து இன்னைக்கு திங்கர்ஸ குரோ பண்றத விட நெறைய வொர்க்கர்ஸ தான் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி படிச்சு முடிச்சுட்டு எப்படி ஒரு இடத்துல போய் வொர்க் பண்றது, எப்படி சம்பாரிக்கிறது, ஃபைனான்ஷியலா நம்ம எப்படி ஸ்ட்ராங் ஆக்கிக்கிறது அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த தான் சொல்லிக் குடுத்துட்டு இருக்காங்களே தவிர்த்து, சிந்திக்கிற விஷயத்த பத்தி எஜுகேஷன் பேசுறதில்ல அப்படின்னு சொல்லப்படுறது தான் உண்மையான விஷயம். சிந்திக்கிற விஷயத்த பத்தி எஜுகேஷன் பேசினாலுமே கூட, மார்க்லயே எல்லாமே குறியா இருக்கிறதுனால, எஜுகேஷன் மட்டுமே ஒரு பெர்சன வந்து இன்டெலிஜென்ட்டா மாத்தாது. மார்க்ஸ் மட்டுமே ஒரு பெர்சன வந்து இன்டெலிஜென்ட்டா மாத்தாது. சர்க்கஸ்ல கூட தான் சிங்கம் வந்து ரிங் மாஸ்டர் பேச்ச கேட்டு ஒரு சர்க்கிள்ல இருந்து ஒரு சர்க்கிள்ல போய் உட்காருது. அத வந்து வெல் எஜுகேட்டட்ன்னு சொல்லுவோமா? இல்ல வெல் ட்ரெயின்ட்ன்னு சொல்லுவோமா? இங்க யாருமே வந்து படிக்கிறதுக்காக, இன்ஜினியரிங் கத்துக்கிறதுக்காக வரல சார். எல்லாருமே மார்க் வாங்குறதுக்காகவும், பாஸ் பண்ணி நல்ல வேலைக்கு போறதுக்காகவும் தான் சார் இன்ஜினியரிங் படிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, நண்பன் மூவில விஜய் சார் ஒரு டயலாக் சொல்லியிருப்பாரு. ஸோ, அப்ப எஜுகேஷன் அப்படி சொல்லப்படுற விஷயத்த வந்து நம்ம வேற மாரி பார்த்துட்டு இருக்கோம். ஆனா உண்மையான இன்டெலிஜென்ட்ட வளர்த்துக்கிறதுக்கு எஜுகேஷன் பயன்படுதா அப்படின்ற மாரி கேட்டீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. ஏன்னா எல்லாருமே வந்து மார்க் வாங்குறதுக்கா, வேலைக்கு போறதுக்கா இந்த மாரி தான் யோசிச்சு படிச்சுட்டு இருக்காங்க. அப்போ உண்மையான இன்டெலிஜென்ட் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நீங்க எவ்வளோ இண்டிபெண்டன்ட்டா திங்க் பண்றீங்க? உங்களுடைய யோசனைகள், உங்களோட சிந்தனை எவ்வளோ தூரம் வந்து சுதந்திரமா இருக்கு? நீங்க எவ்வளோ பேட்டர்ன பார்க்குறீங்க? உங்களோட ஐடியாஸ் எப்படி கனெக்ட் பண்ணி நீங்க யோசிக்கிறீங்க? இது எல்லாத்துலயுமே தான் நீங்க ஒரு இன்டெலிஜென்ட்டான பெர்சனா மாறுறீங்களா இல்லையா? அப்படின்றது தெரிய வருது. எல்லாத்தையுமே தாண்டி உங்க ஃபெயிலியரா இருக்கலாம், உங்க எக்ஸ்பீரியன்ஸா இருக்கலாம். நீங்க என்ன விஷயங்கள்லாம் அப்சர்வ் பண்றீங்களோ, அத கத்துக்கிறதா இருக்கலாம். அத எப்படி வந்து நீங்க புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்றத பேஸ் பண்ணி தான் உங்களோட இன்டெலிஜென்ஸ் இருக்கே தவிர்த்து, எஜுகேஷன பேஸ் பண்ணி கிடையாது. எப்ப நீங்க இந்த விஷயங்கள் இண்டிபெண்டன்ட்டான திங்கிங்கா இருக்கலாம், இல்ல வேற சில விஷயங்கள் அப்சர்வேஷன்ஸா இருக்கலாம், ஃபெயிலியர்லருந்து கத்துக்கிற விஷயமா இருக்கலாம். இதெல்லாம் தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறீங்களோ, அப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் கிளியரா தெரியும். மனப்பாடம் பண்ணி எக்ஸாம கிளியர் பண்றது மட்டும் இன்டெலிஜென்ஸ் கிடையாது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. லைஃப்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற பெர்சன் தான் உண்மையான இன்டெலிஜென்ட்டா மாற முடியும் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த தெளிவா தெரிஞ்சுப்பீங்க. படிக்காதவன் தனுஷ் சார் நடிச்ச படிக்காதவன் மூவில கூட ஒரு பாட்டு வரும். புரட்சி தலைவரு எங்கடா படிச்சாரு? டாக்டர் பட்டம் குடுத்தாங்கப்பா. ஐயா கலைஞர் எழுதாத எழுத்தா எந்த காலேஜ் போனாரப்பா? நான் படிச்ச நல்ல பாடம் தான் இதுன்னு ஒரு சாங் லைன் வந்திருக்கும். அப்போ நீங்க இன்டெலிஜென்ட்டா மாறணும், நீங்க ஒரு லெவலுக்கு போணும் அப்படின்ற மாரி சொன்னீங்கன்னா, எஜுகேஷன் மட்டும் பயன்படாது. உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் தான் அதுல முக்கியமான பார்ட்ட வகிக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 2வது என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, நம்ம பார்க்குற நியூஸ் எல்லாமே உண்மை. நியூஸ் பாரு. அப்பதான் உருப்படுவ. நியூஸ் பாரு. அப்பதான் உலகத்த தெரிஞ்சுப்ப. நியூஸ் பார்த்து நீ என்னடா நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு
நியூஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம், செய்திகள் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து நெறைய உண்மைகள தெரிஞ்சுக்க முடியும். சின்ன வயசுல நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க. இது வந்து மிகப்பெரிய ஒரு பொய். என்ன காரணம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, நியூஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் ஓகே. நம்மள சுத்தி நடக்கிற விஷயங்கள் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிறோம். உலகத்த பத்தின விஷயம் தெரிஞ்சுக்கிறோம். உலகத்துல எந்தெந்த மூலையில என்னென்ன விஷயங்கள்லாம் போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறோம். ஆனா, இதுல எல்லாமே வந்து 100% உண்மையான்னு கேட்டீங்கன்னா, அது 100% உண்மை கிடையாது. ஜர்னலிசம் அப்படின்னு சொல்லப்படுறத தாண்டி, இப்போ அதுவும் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில சோசியல் மீடியாலாம் வந்ததுக்கு அப்புறமா, இன்னைக்கு இருக்கிற இந்த விஷயத்துல வந்து இது எல்லாமே ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸா மாறிடுச்சு. ஒரு நியூஸ் கிடைச்சது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அந்த நியூஸ வந்து எப்படி கன்வே பண்ணணும்னு சொல்லப்படுற விஷயத்த வந்து நியூஸ் ரீடர்ஸ் தான் டிசைட் பண்றாங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிற பீப்பிள் தான் செக் பண்றாங்க. எல்லாத்தையுமே தாண்டி நமக்கு வந்து உண்மையான நியூஸ் வருதான்றத விட, நம்ம என்ன பார்க்கணும்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்களோ, அதுதான் நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிக்குது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ரீசென்ட்டா வந்து அஜித் சார் வந்து ஒரு இன்டர்வியூ குடுத்திருப்பாரு. அந்த இன்டர்வியூல வந்து நெறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாரு. ஆனா ஒரு ஒரு பார்ட்டும் அவர் பேசின ஒரு ஒரு பார்ட்டையும் வந்து அந்தந்த சேனல் யூசர்ஸ் வந்து அவங்களுக்கு ஏத்தா மாரி சித்தரிச்சு போட்டத நம்ம பார்த்திருப்போம். அப்போ ஒரு நியூஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து ஒருத்தவங்க கிட்ட இருந்து வருது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அத 100% நம்பக்கூடாது அப்படின்றது தான் உண்மையான விஷயம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அகைன் அது வந்து ஒரு ஸ்கிரிப்டடாவோ அதுக்கு பின்னாடி இருக்கிற பீப்பிள் நம்ம என்ன பார்க்கணும்னு நெனைக்கிறோமோ, அததான் சொல்லிட்டு இருக்காங்களே தவிர்த்து 100% நியூஸ்ல கேட்கிற விஷயங்கள் உண்மை கிடையாது. நியூஸ பார்த்தா மட்டுமே உலகத்துல என்ன நடக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க மாட்டோம். எல்லாத்தையுமே தாண்டி ஆட்டிட்யூட் இஸ் எவ்ரிதிங் அப்படின்னு சொல்லப்படுற புக்ல நான் ஒரு கன்டென்ட் படிச்சேன். காலையில ஃபர்ஸ்ட் விஷயமா நெறைய பேர் நியூஸ் பேப்பர் படிப்பாங்க, நியூஸ் பார்ப்பாங்க டிவில ஆக்சுவலா. அது பண்ணக்கூடாது அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஏன்னா நல்ல விஷயங்களும் நியூஸ்ல இருக்கும், கெட்ட விஷயங்களும் நியூஸ்ல இருக்கும். அப்ப காலையில நம்மளோட ஃபர்ஸ்ட் அந்த 1 ஹவர், 1 1/2 ஹவர்ஸ் நியூஸ்லாம் பார்க்க தேவையில்ல. நம்மளோட வொர்க்க பார்ப்போம். அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுப்போம். அதுவும் முக்கியமான நியூஸா தான் நம்மள தேடி வந்தே தீரும் அப்படின்றது தான் உண்மையான விஷயம். ஸோ அதனால நியூஸ்ல சொல்ற விஷயங்களும் 100% உண்மை கிடையாது. நியூஸ பார்த்தா எல்லாமே தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லப்படுறது மிகப்பெரிய ஒரு பொய் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 3வது பொய் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, சயன்ஸ் வில் ஹேவ் ஆல் த ஆன்சர்ஸ் அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாங்க. சயன்டிஃபிக்கா ப்ரூஃப் இருக்கா? சயன்டிஃபிக்கா அத ப்ரூவ் பண்ணியிருக்காங்களா? நம்ம நெறைய நெறைய விஷயங்கள நெறைய இடத்துல கேட்டிருப்போம். அதெல்லாம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, சில விஷயங்கள் வந்து மித் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இதெல்லாம் கட்டுக்கதைகள். இதெல்லாம் அப்படியே நம்புறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டிய பத்தி பேசணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, கடவுள் வந்து எங்க வேணா இருப்பாரு. ஒரு ஒரு ரிலிஜனும் கடவுள வந்து ஒரு ஒரு விதமா சொல்லியிருப்பாங்க. ஒரு ஒரு விஷயத்த வந்து பண்ணியிருப்பாங்க. அப்ப இது எல்லாத்துக்கும் வந்து ப்ரூஃப் இருக்கான்னு நம்ம எல்லாமே கேட்போம். ஏன்னா மனித மைண்ட் வந்து நம்ம ஹியூமன் மைண்ட் வந்து எல்லாத்துக்குமே ப்ரூஃப் இருக்கணும். எல்லாத்துக்குமே வந்து ஒரு சாட்சிகள், எல்லாத்துக்குமே வந்து ஒரு கன்டென்ட் இருந்தா மட்டும் தான் நம்ம அத நம்புவோம் சில நேரங்கள்ல. இல்ல நாமே நம்மளுக்குள்ள வந்து ப்ரூஃப்ஸ் கேட்டுப்போம். இத நம்ம எப்படி நம்புறோம்? இது எதுக்காக இந்த மாரியான விஷயங்கள்லாம் செய்றோம்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல நம்மள ஏமாத்துறதுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, பாரு சயன்ஸ் சொல்லுது. இதுதான் உண்மை. சயன்டிஃபிக்கா பார்த்தா இதுதான் உண்மைன்னு சொல்லிட்டு நெறைய விஷயங்கள் நம்மள வந்து கேட்க விடாம பண்ணியிருப்பாங்க. ஆனா உண்மை என்ன அப்டின்ற மாரி பார்த்தீங்கன்னா, சயின்டிஸ்ட்டே என்ன சொல்றாங்கன்னா வந்து, டவுட் வந்து ஒருத்தர் கேள்வி கேட்கும்போது தான் வந்து ஒரு கண்டுபிடிப்பே வரும். அது கரண்ட்ட கண்டுபிடிச்சவங்களா இருக்கலாம், பல்ப கண்டுபிடிச்சவங்களா இருக்கலாம், நம்மள சுத்தி இருக்க டெலஸ்கோப், டெலிஃபோன் எத கண்டுபிடிச்ச பீப்பிளா இருந்தாலுமே கூட சரி, அவங்க நெறைய கேள்விகள் கேட்டு அது மூலியமா தான் கண்டுபிடிச்சிருக்காங்களே தவிர்த்து, சயின்டிஃபிக்கா இது அப்டிதான் நம்மனால பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போறது கிடையாது. 7ஆம் அறிவு மூவில சூர்யா சார் கூட கிளைமாக்ஸ்ல ஒரு டயலாக் சொல்லியிருப்பாரு. உடம்புல போட் மஞ்சள் போட்டுக்கிறதும், இப்ப வீட்ட சுத்தி சாணம் தெளிப்பாங்க அந்த காலத்துல. சாணம் தெளிச்சு கோலம் போடுவாங்க. இதெல்லாம் வந்து சாமின்னு சொல்லாதீங்க. சயன்ஸ்ன்னு சொல்லிக் குடுங்க அப்டின்ற மாரி சொல்லியிருப்பாரு. அதுக்கான காரணம் என்ன அப்டின்ற மாரி பார்த்தீங்கன்னா, சயன்டிஃபிக்கா இதெல்லாம் நமக்கு நன்மை பயக்குது. அது மூலியமா இத வந்து சாமின்னு சொல்லிட்டு ஒதுக்கிராம, சயன்ஸா பார்த்தா இத நம்ம எடுத்துக்கலாம்னு சொல்லுவாங்க. அந்த மீனிங்காக சொல்லியிருப்பாரு. ஆனா சயன்ஸ்ல சொல்ற எல்லாமே சயன்ஸ் கிட்ட எல்லாமே ஆன்ஸர் இருக்கான்னு கேட்டா மிகப்பெரிய கேள்விக்குறி. அதுக்கு சிறந்த எக்ஸாம்பிள் என்ன அப்டின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து விவேகானந்தர். நமக்கு தெரிஞ்ச விவேகானந்தர் என்ன சொல்லியிருக்காரு, என்ன என்ன ஒரு டைம் பண்ணாரு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவருடைய குருவா இருக்கிற ராமகிருஷ்ண பரமஹம்சர் கிட்ட போயிட்டு, இந்த மாரி கடவுள் அப்படி சொல்லப்படுற கான்செப்ட்டே கிடையாது. கடவுளே கிடையாது. அதுக்கு என்கிட்ட நெறைய சயன்டிஃபிக்கா ப்ரூஃப் இருக்கு. இதோ பாருங்க புக் இருக்கு, இது இருக்கு, அதுன்னு நெறைய ஒரு ப்ரூஃப்ஸ் காட்டுறாரு. அப்போ ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்ன பண்றாரு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, டக்குன்னு எழுந்து ஒரு ஃபாஸ்ட்டா எழுந்துட்டாரு. ஃபாஸ்ட்டா டபால்னு எழுந்து விவேகானந்தருடைய நெஞ்சு மேல கால வச்சாரு அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அவருடைய இதயத்து மேல கால வச்சாரு. அப்ப விவேகானந்தர் வந்து கொஞ்சம் மெஸ்மரைசிங்கான ஸ்டேட்டுக்கு போயிட்டாரு அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அப்போ விவேகானந்தர் அவர்கள் வந்து கடவுள உணர்ந்தார் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அப்ப கண்ண திறந்துட்டு ராமகிருஷ்ணர் கேட்டாரு. "இப்ப என்ன தெரிஞ்சுது?" அப்படின்ற மாரி கேட்டீங்க. என்ன தெரியுது அப்படின்ற மாரி விவேகானந்தர் கிட்ட கேட்கும்போது, அதுக்கு விவேகானந்தர் என்ன சொல்றாரு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, கடவுள் இருக்காரு அப்படின்ற மாரி சொன்னாராம். அதுக்கான மீனிங் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஆழமான ஒரு அமைதியும், ஆழமான ஒரு பொறுமையும் தான் வந்து இறைவன் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த வந்து ராமகிருஷ்ணர் வந்து விவேகானந்தருக்கு உணர்த்தியிருக்காரு. ஆனா இது சயன்டிஃபிக்கா ப்ரூஃப் இல்ல. சயன்டிஃபிக்கா அதுல எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லப்படுறது தான் உண்மையான விஷயம். ஏன்னா சயன்ஸ தாண்டின விஷயம் தான் இயற்கை. இயற்கைய தாண்டின விஷயம் தான் கடவுள் அப்படின்னு சொல்லப்படுறது உண்மையான விஷயம். ஸோ சயன்ஸ் கிட்ட எல்லா உண்மைகளும் இருக்கு. சயன்டிஃபிக்கா ஒரு விஷயம் உண்மைனா நம்பணும் அப்படின்னு சொல்லப்படுறது மிகப்பெரிய ஒரு பொய் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க.
ஸோ 4வது பொய் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, செலிபிரிட்டீஸ் ஆர் ரோல் மாடல்ஸ் அப்படின்ற மாரி ஒரு பொய் சொல்லியிருப்பாங்க. ஒரு காலத்துல வந்து அச்சீவ்மென்ட் அப்படின்னு சொல்லப்படுற விஷயமே வந்து ரொம்ப கடினமான ஒரு விஷயம். பல வருடங்களா முயற்சி செஞ்சு, பல வருடங்களுடைய கடுமையான போராட்டத்துக்கு அப்புறம் நெறைய பேர் ஜெயிப்பாங்க. அந்த மாரி ஜெயிக்கிற மனிதரோட வாழ்க்கைய படிக்கும்போது நமக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். அவங்க பட்ட கஷ்டங்கள், அதுக்கு மேல அவங்க வந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப நமக்கு ஆச்சரியத்த குடுத்து, நமக்கு வந்து ஒரு உத்வேகத்த குடுக்கும் அப்டின்ற மாரி சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில டக்குனு ஒரு செலிபிரிட்டி உருவாகுறாங்க. டக்குனு ஒரு விஷயம் நடக்குது. இது எல்லாத்தையுமே வந்து நம்ம பார்த்துட்டு என்ன நெனைக்கிறோம் அப்டின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஓகே இவங்க தான் நம்மளோட ரோல் மாடல்ஸ். செலிபிரிட்டீஸ் தான் நம்மளோட ரோல் மாடல்ஸ் அப்டின்ற மாரி யோசிப்போம். ஆனா செலிபிரிட்டீஸ்லயே வந்து இன்ஸ்பிரேஷனா முன்னேறின பீப்பிள்ஸும் இருக்காங்க. டக்குனு வந்த பீப்பிளும் சில பேர் இருக்காங்க. ஐ மீன் நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லல. பொதுவா நம்ம நம்ம கண்ணு முன்னாடி நடக்கிற விஷயங்கள பத்தி சொல்லிட்டு இருக்கேன் ஆக்சுவலா. அப்போ இன்ஸ்பிரேஷனா ஒரு பெர்சன் வராங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, படிப்படியா ரொம்ப கஷ்டப்பட்டு வேற லெவல்ல வந்த பெர்சன்ஸா இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு வந்து சோசியல் மீடியா வச்சு சில பேர் கொஞ்சம் ஃபாஸ்ட்டா வராங்க ஆக்சுவலா. அத பார்த்துட்டு அத பார்க்குற ஆடியன்ஸா இருக்கலாம், மக்களா இருக்கலாம். ஓகே இவங்க தான் ரோல் மாடல். இந்த மாரி தான் நம்ம வரணும்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டா ஜெயிக்கிறதுக்கான ஆசைய மனசுக்குள்ள கிரியேட் பண்ணிக்கிறாங்க. ஆனா வெற்றி அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து ஃபாஸ்ட்டா இருந்ததுன்னா, ஃபாஸ்ட்டாவே போயிரும் அப்படின்றது தான் உண்மையான விஷயம். அப்போ வெற்றி அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்துக்கு ஒருத்தர் தயார் செஞ்சுக்கணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, செலிபிரிட்டீஸ மட்டுமே ரோல் மாடலா வச்சுக்கிறது மிகப்பெரிய முட்டாள்தனம். அது மிகப்பெரிய ஒரு பொய். ஏன்னா ஒரு செலிபிரிட்டிய வந்து டக்குனு ஒருத்தர பாப்புலர் ஆக்குறாங்க. இப்ப சடனா ஒருத்தர் யாராவது பெரிய ஆள் ஆகுறாங்க அப்படின்னா, ஃபாஸ்ட்டா பெரிய ஆள் ஆகுறாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்கள வச்சு அதுக்கு பின்னாடி இருக்கிற பிசினஸ் எப்படி போகும்? இவங்க ஒரு இடத்துல வந்தாங்கன்னா, அத வச்சு எவ்வளோ சம்பாரிக்கலாம்? என்ன மாரியான ப்ராடக்ட்ட விக்கலாம்? அவங்கள எப்படி ஒரு மார்க்கெட்டிங் பெர்சனா மாத்தலாம் அப்படின்னு சொல்லப்பட்டது தான் மீடியாவோட வேலையே தவிர்த்து, நம்பள இன்ஸ்பயர் பண்றது அவங்களோட வேலையே கிடையாது. ஏன்னா எல்லாருக்குமே இங்க வந்து ஒரு சுயநலம் இருந்துட்டே தான் இருக்கும். எவ்வளோ சம்பாரிக்கணும், எவ்வளோ தூரம் செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லப்படுற ஆசை இருந்துட்டு இருக்கும். அத பேஸ் பண்ணி செலிபிரிட்டீஸ ரொம்ப ஹைப்பா காட்டி, உங்கள வந்து அவங்கள மாரி மாறுறதுக்காகவும், அவங்கள நீங்க சேஸ் பண்ற மாரியும் ஒரு பிம்பத்த கிரியேட் பண்ணுவாங்க. அத நம்பிடாதீங்க. அது மிகப்பெரிய ஒரு பொய். உங்களோட வாழ்க்கையில நீங்க வெற்றி அடையணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்குள்ள இருக்கிற திறமைய வந்து கண்டுபிடிச்சு, அதுக்கு பின்னாடி நீங்க ஓட ஆரம்பிச்சா மட்டும் தான். அதுவும் உடனே வெற்றி கிடைச்சா நிலைக்காது. பொறுமையா, படிப்படியா நீங்க வந்து அத கட்டுமானம் செஞ்சா மட்டும் தான் அந்த வெற்றியாளரா நீங்க மாற முடியும். ஸோ ஒரு செலிபிரிட்டிய பார்த்து ஈஸியா ஜெயிச்சவங்கள பார்த்து டக்குனு நம்மளும் ஒரு செலிபிரிட்டி ஆகணும், டக்குனு ஜெயிக்கணும்னு சொல்லப்படுற விஷயம், ரோல் மாடலா நீங்க நினைக்கிற விஷயமும் மிகப்பெரிய ஒரு பொய். அத நம்பாதீங்க. ஏன்னா வெற்றி அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து சாதாரணமான ஒரு வார்த்தை கிடையாது. பல தோல்விகளுக்கு அப்புறம் சந்திக்கிற வெற்றி தான் வந்து நிரந்தரமான வெற்றியா இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 5வது பொய் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, "ப்ராக்ரஸ் இஸ் குட்" அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாங்க. இப்போ ப்ராக்ரஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து, இந்த உலகம் ஏதோ ஒரு விஷயத்த நோக்கி ப்ராக்ரஸ் ஆகி போயிட்டே இருக்கணும். இப்ப நம்ம ஏதோ உட்காந்துருக்கோம்னா, சும்மா உட்காந்துருந்தா நம்ம மைண்ட் வந்து ஏதோ ஒரு தப்பான இடத்துக்கு போயிடும். டாக்டர் கலைஞர் அவர்கள் கூட அவருடைய பொன்மொழியில ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு. "அறிவு தூங்கும்போது மனக்குரங்கு ஊர் சுற்ற கிளம்பி விடும்" அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாரு. அப்போ அறிவ வந்து நம்ம ஒரு இடத்துல ஃபோகஸ்டா வச்சுட்டு இருக்கும்போது தான் மனசு அமைதியா இருக்கும் அப்படின்றது தான் உண்மை. அப்ப அந்த அறிவ ஃபோகஸ்டா வச்சிருக்கணும்னா, ஏதோ ஒரு விஷயம் கண்டுபிடிச்சுட்டே இருக்கணும். ஏதோ ஒரு விஷயத்த நம்ம உருவாக்கிட்டே இருக்கணும். ஏதோ ஒரு விஷயத்த நோக்கி நம்ம கவனம் செலுத்திட்டே இருக்கணும்ன்றது தான் உண்மையான விஷயம். அப்போ இந்த உலகத்துல வந்து இன்வென்ஷன் அப்படின்னு சொல்லப்படுது நம்ம கண்டுபிடிக்கிற விஷயங்கள். நமக்கு முன்னாடி நெறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அத உலகத்த வந்து ப்ராக்ரஸ் பண்ணியிருப்பாங்க. நெறைய கண்டுபிடிப்புகள் வந்திருக்கும். இந்த யூடியூப்புமே யூடியூப் இதுவே வந்து ஒரு உன்னதமான கண்டுபிடிப்பு. அது மூலியமா தான் நான் இந்த யூடியூப்ல பேசிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாரி நெறைய கண்டுபிடிப்புகள் வந்துட்டு இருக்கும்போது, அது மனித குலத்துக்கு எவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணுது? இல்ல மனித குலத்த சிந்திக்கவே விடாம செய்யுதா? அப்படின்றது தான் உண்மையான விஷயம். இன்னைக்கு நம்ம ஏஐ அப்படின்னு சொல்லப்படுற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்துருச்சு. ஒரு இமெயில் போடுறதா டக்குனு வந்து அதில போட்டு அத ஃப்ரேம் பண்ணி குடுத்து அத கட் காப்பி பேஸ்ட் பண்ணிடலான்னு போயிடும். ஸோ நம்ம இங்க யோசிக்கவே தேவையில்ல. டக்குனு பண்ணிடலாமேன்னு யோசிக்கிறோமே தவிர்த்து, நம்ம யோசனை திறன் குறைய குறைய நம்பளும் குறைஞ்சுகிட்டே வரும் அப்படின்னு சொல்லப்படுறது தான் உண்மையான விஷயம். ஏன்னா நம்ம சிந்திக்கவே மாட்றோம். ஒரு விஷயம் நமக்காக கம்ப்யூட்டர் பண்ணி குடுத்துருது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அது நம்மளுக்கு த்ரெட்டா தான் மாறிட்டு இருக்கும். நான் ஏஐ பத்தி தப்பா சொல்லல. அது வந்து ஒரு அருமையான கண்டுபிடிப்பு. அது அது நம்ம எவ்வளோ தூரம் யூஸ் பண்ணணுமோ, அவ்வளோ தூரம் யூஸ் பண்ணலாம். ஆனா அது அது மூலியமா மனிதர்களோட மைண்டே யூஸ் பண்ணாத லெவலுக்கு அவங்க வச்சுக்கிறாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஆபத்து மனிதர்களுக்காகவே தவிர்த்து ஏஐக்கு கிடையாது. ஸோ நம்ம மைண்ட அடுத்த லெவலுக்கு கொண்டு போற கண்டுபிடிப்புகள் ப்ராக்ரஸா இருந்தா நல்லா இருக்குமே தவிர்த்து, ஏதோ ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கணும், ஒரு விஷயத்த வந்து உலகத்துக்கு ப்ராக்ரஸ குடுக்கணும், நம்ம நெறைய விஷயங்கள கண்டுபிடிக்க நெனைச்சாலோ, இல்ல அந்த மாரி கண்டுபிடிப்புகள் வந்தாலோ, அது மனித குலத்தோட சிந்தனைய உருக்குலைச்சுது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அதுவும் ஒரு பொய்யான ஒரு விஷயம். அத அதிகமா யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாரி கூட சொல்லுவாங்க. அப்ப அத அதிகமா யூஸ் பண்ணும்போது நம்ம கம்ஃபோர்ட் ஆயிட்டே போவோமே தவிர்த்து, நம்ம கம்ஃபோர்ட் ஜோன் தாண்டி வெளிய வரும்போது மட்டும் தான் நம்ம வந்து ஒரு உன்னதமான பெர்சனா மாற முடியும். நம்முடைய சிந்தனைய வளர்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுறது தான் உண்மையான விஷயம். ஸோ ப்ராக்ரஸ் இருக்கணும். அது உலகமா இருக்கலாம், நீங்களா இருக்கலாம். நீங்க லைஃப்ல பண்ற ப்ராக்ரஸா இருக்கலாம். அது எல்லாமே வந்து உங்களுடைய சிந்தனைய வந்து வளர்த்துக்கிற மாரியும் இருக்கணும். நீங்க அடுத்த கட்டத்துக்கு போற மாரியும் தான் இருக்கணுமே தவிர்த்து, உங்கள கம்ஃபோர்ட் ஜோன்லயே வச்சுக்கிற மாரி இருந்ததுன்னா, இப்ப அது சந்தோஷமா இருந்தாலும், பிற்காலத்துல உங்கள வந்து நிச்சயமா வந்து ஒரு ப்ராப்ளத்துல மாட்டி விடுறதுக்கான ஒரு விஷயமா இருக்கும்.
ஸோ ப்ராக்ரஸாக இருக்கிற ஒரு விஷயம் வந்து உங்களை வந்து அடுத்த லெவலுக்கு போகிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் அது உண்மை அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு பொய் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ ஃபைனலான விஷயம் என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா குட் பர்சன் இஸ் பேட் பர்சன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இந்த குட் பேட் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து நமக்கு சின்ன வயசுலேருந்தே வந்த ஒரு தொற்று வியாதி அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதுவும் நம்ம இருக்கிற கல்ச்சர், அதுவும் நம்ம 90s கிட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கனெக்ட் ஆகிற ஒரு விஷயம். இப்போ நம்ம தளபதி, அஜித் விஜய், ரஜினி கமல் இப்போ இந்த மாதிரி செலிபிரிட்டிஸை வச்சு இந்த நீயா நானா அப்படின்ற ஒரு போட்டி நடக்குது பார்த்தீங்களா? அதுவே நான் எக்ஸாம்பிளா சொல்லணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு ஒருத்தர புடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிற பெர்சன நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா, உங்கள எனக்கு பிடிக்காது. நீங்க கெட்டவர் அப்படின்ற மாரி. ஒரு பெர்சன நம்ம ரசிக்கிறோம், ஒரு பெர்சன நம்ம ஏத்துக்கிறோம்ன்றதுக்கு ஆப்போசிட்ல இருக்க பெர்சன் அவருக்கு ஆப்போசிட்டா இருக்கிற பெர்சன தப்பானவரா நினைக்கிறதும், அந்த பெர்சன சப்போர்ட் பண்றவங்க தப்பானவங்களா, பேடா நினைக்கிறதும் வந்து மிகப்பெரிய முட்டாள்தனம். அது ஒரு மிகப்பெரிய ஒரு பொய். ஆனா அத வச்சு இங்க பிசினஸ் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுறது உண்மையான விஷயம். ஏன்னா ஹீரோன்னு ஒருத்தர் இருந்தா வில்லன் ஒருத்தங்க இருப்பாங்க. ஹீரோக்கோட மாஸ் எப்ப அதிகமாகும்னா, வில்லன் ஒருத்தர் இருந்தா தான் மாஸ் அதிகமாகும். வில்லனுக்கு எப்போ மரியாதைன்னா, வில்லனை எதிர்க்கிற ஹீரோ இருந்தா தான் மரியாதை அப்படின்னு சொல்லப்படுற மாரி, அது பாலிடிக்ஸா இருக்கலாம், ஸ்போர்ட்ஸா இருக்கலாம், சினிமாவா இருக்கலாம். எனக்கு ஒரு பெர்சன புடிச்சிருக்குன்னா, அந்த பெர்சன் ஆப்போசிட்டா இருக்கிற பெர்சன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா, நான் அவங்கள பத்தி தப்பா பேசல. நீங்க எனக்கு புடிச்ச பெர்சன பத்தி தப்பா பேசுவீங்க. இத வச்சு அந்த பெர்சன்ஸ் முன்னேறுவாங்களே தவிர்த்து நம்ம முன்னேற மாட்டோம். இதுதான் குட், பேட் அப்படின்னு சொல்லப்படுற விஷயமா வந்து நம்ம மைண்ட்குள்ள செலுத்தப்பட்ட ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கும். ஸோ அந்த இடத்துல நம்ம எப்படி யோசிக்கணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு பெர்சனுடைய பெர்செப்ஷன் அவங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏத்த மாரி ஒரு நபர விரும்புறாங்க, ஒரு நபர விரும்பல. அத பேஸ் பண்ணி நம்ம சண்டை போட்டுட்டு பாலிடிக்ஸ உருவாக்கிட்டு நம்மளோட டைம வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அதுவும் நம்மள வந்து ஒரு பொய்யான ஒரு பெர்சனா மாத்தும். அதுவும் மிகப்பெரிய ஒரு பொய். நம்ம பண்ணிட்டு இருக்க விஷயமே ஒரு பொய் தான் அப்படின்றது தான் உண்மையான விஷயம். ஏன்னா ஒரு பெர்சனுக்கு புடிச்ச ஒரு பெர்சன் இப்போ உங்களுக்கு ஒருத்தர புடிச்சிருக்கு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்கள எனக்கு புடிச்சிருந்ததுன்னா, அந்த பெர்சனையும் எனக்கு புடிச்சு தான் இருக்கணும். இல்ல என்னுடைய தலைவருக்கு உன் தலைவர் ஆப்போசிட்டா இருக்காரு. நீ வேஸ்ட்ன்னு சொல்லிட்டு, அந்த மாரி நம்ம சண்டை போட ஆரம்பிச்சோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்மளோட சண்டைய வச்சு நெறைய பேர் முன்னேறுவாங்களே தவிர்த்து, நம்மனால முன்னேற முடியாது. ஸோ, அப்ப குட், பேட் அப்படின்னு சொல்லப்பட்ட கான்செப்ட்டே வேணாம். ஏன்னா, இங்க குட்டும் சரி, பேடும் சரி நம்ம பார்க்குற பார்வையில் தான் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ, ஃபைனலா ஐ மீன் 2வது வீடியோல என்ன சொல்ல வரேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, புத்தரே ஒரு இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்ற மாரின்னா, நான் எத்தன விஷயங்கள் உங்களுக்கு சொன்னாலுமே கூட சரி, எத்தன விஷயங்கள் என்னோட சிந்தனையிலிருந்து நான் உங்களுக்கு சொன்னாலுமே கூட சரி, அதையும் முழுசா நம்பிடாதீங்க. உங்களுடைய காதுகளுக்கு எந்த விஷயம் வந்தாலுமே கூட சரி, அத உங்க அறிவுக்கு போட்டு உங்களுடைய சிந்தனையில வந்து நீங்க அத புரிஞ்சுக்கிற விதத்துல நம்புங்க. ஏன்னா நானே சொன்னாலும் அத நம்பாதீங்க அப்டின்ற மாரி சொல்றாரு. ஸோ அதுதான் நானும் சொல்ல வரேன். உலகத்துல நம்ம பார்க்குற எல்லா விஷயமும், கேட்குற எல்லா விஷயமும் ஏன் இப்ப நம்ம செஞ்சுட்டு இருக்க விஷயமும் கூட எத்தன விஷயம் நமக்கு வந்து ஒரு மீனிங்ஃபுல்லா இருக்கு, மீனிங்லெஸ்ஸா இருக்கு அப்டின்னு சொல்லப்படுற விஷயமா யோசிச்சோம் அப்டின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் 24 மணி நேரத்துல இவ்ளோ நேரம் நம்ம மீனிங்லெஸ்ஸா உட்கார்ந்து ஏதோ செஞ்சுட்டு இருக்கோமேன்னு சொல்லிட்டு நம்மளே நம்மள பார்த்து கோவப்படுவோம். ஸோ, அப்ப நம்மளுடைய அந்த தன்னிலை அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? தன்னிலை, அவேர்னஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த வளர்த்துக்கிறது மூலியமா, நம்ம கிட்ட சொல்லப்பட்ட பொய்களையும் நம்ம கண்டுபிடிச்சுருவோம். நம்ப சில விஷயங்கள பொய்களா பண்ணிட்டுருப்போம். அதையும் கண்டுபிடிச்சுருவோம். அத கண்டுபிடிச்சு வந்து நம்ம எடுக்கும்போது, கிளீன் பண்ணும்போது மட்டும் தான் நம்முடைய லைஃப் வந்து இன்னும் கிளாரிட்டியா நம்மளுக்கு தெரியும். நம்ம எங்க போணுமோ, நம்மளுடைய பாதைய வந்து கிளியரா மாத்திக்கிட்டு, போய் சேர வேண்டிய இடத்த சீக்கிரமா அடைய முடியும்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.